இன்றைக்கி சென்னா மசாலா பண்ண போகிறோம். இதுக்கு சென்னா வந்து 250 கிராம் வாங்கி நாளே ஊற வச்சு எடுத்துக்கிடணும். வெங்காயம் 2, தக்காளி 1, இஞ்சி சிறிதளவு, பூண்டு 2 பல். சிக்கன் 65 மசாலா வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்க்கணும். சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி, இஞ்சி, பூண்டு இவ்வளோ சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட்டு மசாலாவை சேர்க்கணும். மசாலாவை சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். வதக்கி இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போது குக்கரை ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் சேர்த்து இந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ சென்னாவும் சேர்த்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ சால்ட்டை ஆட் பண்ணிடணும். சால்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து ஒரு 6 விசில் வச்சு எடுக்கணும். 6 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சென்னா ரெடி. இப்போ சப்பாத்திக்கு நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம்.